உதயநிதிக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாருன்றதை நாங்கள் சொல்லலை. அவங்க கட்சியில் அவங்க அவங்க குடும்பம் வந்து உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அவரை வந்து ப்ரமோட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் முதலமைச்சராக அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 0.1% கூட கிடையாது. இன்றைக்கி வர தேர்தலில் முதலமைச்சர் ஆகிற 199% எடப்பாடியாருக்கு மட்டும் தான் இருக்குது. ஆனால் உதயநிதி வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி, மக்களுக்கான கட்சி இல்லை. இன்றைக்கி அதிமுகவோ இல்லை எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் தலைமை பொறுப்பு இருக்கிற பாரதிய ஜனதாவோ குடும்ப கட்சி கிடையாது சார். இது ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தலைவரை காலமே தேர்ந்தெடுக்கும், கட்சியே உருவெடுக்கும், காலமே தேர்ந்தெடுக்கும். ஆனால் இங்கே உதயநிதி தான் எழுதப்படாத ஒரு விதி. இவங்க வந்து எப்படின்னா ஒரு மன்னர் முறையை, மன்னர் ஆட்சியை வந்து இப்போ வந்து இவங்க வந்து இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு மன்னர் ஆட்சி முறையை இங்கே நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற அவங்க செகண்ட் கேடர் லீடர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்களும் அவங்களுடைய பிள்ளைகளை குறுநில மன்னர்களா முடிசூடா மன்னர்களா அவங்க கொண்டு வராங்க.